Praise the Lord. Hallelujah. மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவராய் இருந்து இந்த ஆண்டின் கடைசி நாட்கள் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் நமக்கு இருக்கிறது. அந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மில் கண்ணோக்குமாயிருந்து நம்மை விடுவிக்க, ஆசீர்வதிக்க, மன்னிக்க, புது சிருஷ்டியாய் மாற்றி புது வருஷத்துக்குள் கொண்டு போக தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் இந்த நாளில் கூட நம்மை நேசிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், சில பாவ காரியங்கள், சில ஆண்டவரை விட்டு தூரமான பின்மாற்றங்கள் போராடி கொண்டிருக்கலாம். உங்களுடைய விசுவாச வாழ்க்கை சோர்ந்திருக்கலாம், நம்பிக்கையே இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விட முடியாத போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். கவலைப்படாதீங்கள். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் வாழ்க்கையை மீண்டும் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் 9 வாசித்து பாருங்கள். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி அருளும். அல்லேலூயா. தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது மனம் உடைகிறார். அவருக்கு குற்ற மனசாட்சி வாதிக்கிறது. ஆண்டவரிடத்தில் எப்படியாகிலும் போய் மன்னிப்பு கேட்டு திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், திரும்ப புதுப்பிக்கப்பட வேண்டும். காரணம், தேவனுடைய அன்பின் உறவை இழக்க விரும்பவில்லை, தேவ சமாதானத்தை இழக்க விரும்பவில்லை, தேவ பலத்தை இழக்க விரும்பவில்லை, தேவனுடைய உறவை இழக்க விரும்பவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகமாக இந்த ஆண்டில் தேவனுடைய அன்பை, உறவை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, பலனை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை ஏதோ ஒரு பாவத்து நிமித்தம் இழந்திருக்கலாம். தேவனிட்டு தூரமாய் போனது நிமித்தம் குற்ற மனசாட்சியோடு நாம் ஏதோ ஒன்றிலே நாம் சிக்கி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஒரு மன்றாட்டு நமக்கு அவசியம். இந்த கடைசி நாட்களில் ஒரு விண்ணப்பம், ஒரு பாரமான விண்ணப்பம், ஆண்டுடைய மன்னிப்புக்காக, ஆண்டுடைய இரக்கத்துக்காக ஒரு மன்றாட்டு அவசியம். வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 7 அதிகாரம் 37 37-38 ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவராக இயேசு இருந்த வீட்டிலே வந்து அவள் கண்ணீராலே தேவனுடைய பாதத்தை நனைத்து அவள் முத்தம் செய்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் அந்த பாவ மன்னிப்புக்காய் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பாவ வாழ்க்கை, பாவியான ஒரு ஸ்திரீ என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவள் தேவனை தேடி தேவன் யார்? பரிசுத்தராய் இருக்கிறார். அவரிடத்தில் அவள் தைரியமாய் வந்து, அல்லேலூயா. நீங்களும் கூட இன்னைக்கு குற்ற மனசாட்சியிலே ஓடி எங்கேயாவது போய் விடாதிருங்கள். தைரியமாய் வாருங்கள். தேவன் நமக்காக ஒரு கிருபாசன தண்டையில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தன் தகப்பனை விட்டு தூரமாய் போன ஒரு பாவ வாழ்க்கையில் சிக்கியிருந்த ஒரு மனுஷன், இளைய குமாரன். ஆனாலும் ஆண்டவர் பாருங்கள், அவன் திரும்பி வந்தான் என்று லூக்கா 15 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அவன் திரும்ப வந்த பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் திரும்பவும் தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தில் தன் சொந்த தகப்பனுடைய உறவை திரும்ப பெற்றுக்கொண்டான். கவலைப்படாதீர்கள். திரும்ப வாருங்கள். தேவ சமூகத்தில் மன்றாடுங்கள். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 7 அதிகாரம் 47-48 ஆண்டவர், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்த அக்கிரமத்தை நீக்கி அருளும் என்ற ஒரு வார்த்தையை பாருங்கள். நம் வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலை இன்றைக்கு கொண்டு வரும். இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக நம் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். புது ஆண்டு காத்திருக்கிறது, புதிய மேன்மைகள் காத்திருக்கிறது, புதிய நன்மைகள் காத்திருக்கிறது, புதிய ஆசீர்வாதங்களை காத்திருக்கிறது. குடி பழக்கமோ, போதை பழக்கமோ, எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையோ, விட முடியாத கெட்ட சிநேகிதங்களோ, அக்கிரமமான பாதைகளோ ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் இரக்கமுள்ளவர். அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர்கள் வாரி சிலுவிலே நமக்காக பாவ பரிகாரியை மாறினவர். மன்னிப்பார், பாவங்களை, அக்கிரமங்களை நீக்குவார். உங்கள் பிள்ளைகளுக்காய் மன்றாடுங்கள், உங்கள் கணவனுக்காய் மன்றாடுங்கள். வாலிப பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். பாவத்தை கர்த்தர் நீக்கிவிடும்படி, பாவ சோதனைகளிலிருந்து விடுவிக்கும்படி
அக்கிரமங்களை நீக்கும்படி மன்றாடுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்பீர்களா? திரும்ப உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளை ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாவம் அக்கிரமம் இன்னும் நீங்காமல் மன்னிக்கப்படாமல் குற்ற உணர்வோடு வாழ்கிற ஆண்டவர், இந்த பாவத்து நிமித்தமுடைய சமாதான, சந்தோஷம், அன்பின் உறவு, ஐக்கியம், ஆண்டவரே உண்மை, நீதி, உத்தமம், அவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை இழந்து போனதுனால ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் புதுப்பித்தரணும். உம்முடைய ரத்தம் ஒவ்வொருடைய கழுவி பரிசுத்தப்படுத்தும். உடைய மிகுந்த அன்பு, உடைய மிகுந்த தயவு, இரக்கம் ஒவ்வொரு வாழ்க்கையும் புதுப்பிக்கட்டும். அப்பா, இதோ நீர் எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற புது வருஷத்தில் நீர் பெற்றுக்கொள்ள எல்லா விதத்திலும் எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர், விடுவிக்கப் போகிறீர், சுகமாக்கப் போகிறீர். ஆனால் இன்று முதல் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், இன்னும் உம்மை கிட்டி சேர்ந்து புதுப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய், புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை வாழ ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை நீக்கியருளும், பாவங்களை மன்னித்தருளும். நீர் மாத்திரம் எங்களோடு இருந்து தொடர்ந்து நடத்தும். நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் எங்களோடு இருந்து இனி பாவம் செய்யாதபடி, இனி கர்த்தருக்காக வைராக்கியமே ஜீவிக்க ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் நிச்சயம் நம் பாவங்களை மன்னித்து புதுப்பிப்பார்.